ஓரணியில் தமிழ்நாடு விவகாரம். மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக பாய்ந்த அதிரடி வழக்கு. நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் போட்ட இடைக்கால தடை. ஓடிபி எண்ணால் சிக்கிக் கொண்ட திமுக. மத்திய அரசு தேர்தல் ஆணையத்துக்கு பறந்த நோட்டீஸ். வணக்கம் நண்பர்களே. திமுக சார்பில் எடுக்கப்பட்ட அனைத்து சர்வே முடிவுகளும் 2026 தோல்வி உறுதி என்றுதான் மு.க. ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி கொடுத்து வருகின்றன. குறிப்பாக மு.க. ஸ்டாலின் மருமகன் சபரீசன் நடத்தும் பெண் நிறுவனம் கூட 100 தொகுதிகளில் திமுக காலியாவது உறுதி என்று ஒரு பட்டியல் கொடுத்து விட்டார்களாம். இப்படி தனக்கு சாதகமான சர்வே முடிவுகளை கொடுக்கும் தனது மருமகன் சபரீசனே இப்படி ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட் கொடுத்து விட்டதால் இந்த முறை மிக கடுமையாக உழைக்க வேண்டும். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலை விட 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்களுக்கு வண்டியாக பொய் வாக்குறுதிகளை வழங்க வேண்டும் என்று தயாராகி கொண்டிருக்கிறார். அதன் முதற்கட்டமாகத்தான் ஓரணியில் தமிழ்நாடு என்று சொல்லிக்கொண்டு தெரு தெருவாக வீடு வீடாக சென்று புதிய உறுப்பினர்களை திமுகவில் இணைக்கும் ஒரு திட்டத்தை மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். அதிலும் அவரே பல வீடுகளுக்கு நேரில் சென்று திமுகவில் உறுப்பினராக இணையுமாறு கேட்டுக்கொண்டு வருகிறார். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு 2.5 கோடி புதிய உறுப்பினர்களை திமுகவில் சேர்க்க வேண்டும் என்று ஒரு டார்கெட் போட்டு திமுக உடன்பிறப்புகளை களத்தில் இறக்கிவிட்டுள்ளார் ஸ்டாலின். அப்படி வீடு வீடாக செல்லும் திமுக உடன்பிறப்புக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை யார் யாரெல்லாம் வாங்கவில்லையோ அவர்களை பட்டியலெடுத்து அடுத்த மாசத்திலிருந்து உங்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை வந்துவிடும், அதனால் கண்டிப்பாக திமுகவுக்கு தான் ஓட்டு போட வேண்டும் என்று கண்டிஷனாக கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி நீங்கள் அனைவரும் குடும்பத்தோடு திமுகவில் உறுப்பினராக வேண்டும், அப்படி உறுப்பினரானால் மட்டுமே இந்த 1000 ரூபாய் உரிமை தொகையை உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் என்றும் அவர்களை மிரட்டும் தோணியில் பேசி திமுகவில் இணைத்து கொண்டு வருகிறார்கள். இது தமிழ்நாட்டு பொதுமக்கள் மத்தியில் கடுமையான கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த அளவுக்கு சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக ஜனநாயக விரோத செயல்களில் திமுக ஈடுபட்டு வருகிறது. அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் திமுகவில் புதிய உறுப்பினர்களை சேர்ப்பதற்காக ஒரு ஆப் தயார் செய்திருக்கிறார்கள். இதற்காக ஆதார், ஓடிபி எண்ணை திமுகவினர் கேட்கிறார்கள். இந்த விவகாரம் கடும் புகைச்சலை ஏற்படுத்தி வந்த நிலையில் தற்போது இதற்கு எதிராக மதுரை உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அந்த வழக்கு இன்று காலை விசாரணைக்கு வந்தது. அப்போது மதுரை நீதிமன்ற நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் கூறுகையில், தங்கள் கட்சிக்கு புதிய உறுப்பினர்களை திமுகவினர் சேர்ப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஓடிபி விவரங்கள் என்பது ரகசியமாக வைக்கப்பட வேண்டியது. அது குறித்த விவரங்கள் திமுக கேட்கக்கூடாது. அதோடு டிஜிட்டல் முறையில் தனிநபர் உரிமை மற்றும் தகவல்கள் எவ்வாறு பாதுகாக்கப்படுவது என்பது குறித்து மத்திய மாநில அரசுகள் பதில் கொடுக்க வேண்டும் என்றும் நீதிபதி தெரிவித்துள்ளார். அதோடு ஓடிபி விவரங்களை யாரும் யாரிடத்திலும் கேட்கக்கூடாது, அப்படி கேட்டால் யாரும் கொடுக்கவும் கூடாது என்று காவல்துறை விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறது. அதோடு ஆதார் விவரங்களை சேகரிக்கக்கூடிய நிறுவனம் இதனை விற்பனை செய்தால் என்ன செய்ய முடியும்? அதனால் பொதுமக்களின் மொபைலில் வரும் ஓடிபி எண் என்பது ரகசியமாக வைக்கப்பட வேண்டியது. இதை பொதுமக்களிடம் உறுப்பினர்களை சேர்க்கிறோம் என்று திமுகவினர் கேட்பது தண்டனைக்குரிய குற்றம். இந்த செயல்பாட்டால் பல தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி இதற்கு மதுரை நீதிமன்ற நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் இடைக்கால தடை விதித்திருக்கிறார். அதோடு இந்த வழக்கில் தேர்தல் ஆணையத்தையும் இணைத்துள்ள மதுரை உயர் நீதிமன்றம் இப்படி பொதுமக்களை உறுப்பினராக்க வேண்டும் என்பதற்காக ஓடிபி எண்ணை திமுகவினர் சேகரித்து வருவது குறித்து மத்திய மாநில அரசுகள் 2 வாரங்களில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார். இப்படி புதிய செயலி உருவாக்கி அதன் மூலம் பொதுமக்களின் ஆதார் கார்டை இணைத்து திமுகவில் உறுப்பினராக்கும் முயற்சியில் தீவிரமடைந்த மு.க. ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் தற்போது இந்த விவகாரத்துக்கு மதுரை உயர் நீதிமன்றம் இடைக்கால தடை போட்டுள்ளது. அதோடு இதுகுறித்து மத்திய மாநில அரசுகளுக்கும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளதால் திமுகவினர் பொதுமக்களின் ஓடிபி எண் என்பது ரகசியமாக வைக்கப்படும் என்று தாங்கள் கேரண்டி கொடுத்தாலும் மத்திய அரசு மற்றும் தேர்தல் ஆணையம் இதற்கு எப்படிப்பட்ட விளக்கம் கொடுக்க போகிறார்கள் என்பதை பொறுத்தே திமுகவினால் இந்த உறுப்பினர் சேர்க்கையில் ஆதார் கார்டை இணைப்பதற்கு அனுமதி கிடைக்குமா இல்லையா என்பது தெரியவரும். இப்படி ஒட்டுமொத்த உடன்பிறப்புகளையும் களத்தில் இறக்கி உறுப்பினர் சேர்க்கையை தான் தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் இப்படி மதுரை உயர் நீதிமன்றம் முட்டுக்கட்டை போட்டுவிட்டதால் மு.க. ஸ்டாலின் கடும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். அடுத்த செய்தி. விஜய் அரசியல் வெற்றி பெறுவது கடினமா? ரஜினியின் அண்ணன் வெளியிட்ட செய்தியால் கொந்தளிக்கும் தாவேகா. நடிகர் ரஜினிகாந்த் அரசியலில் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்டவர். அதனால் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு அவர் கட்சி தொடங்கியிருந்த போது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்தது.
அதோடு தமிழ்நாட்டில் சரியான தலைவர்கள் இல்லாத வெற்றிடம் ஏற்பட்டுள்ளது. அந்த வெற்றிடத்தை நிரப்பத்தான் நான் அரசியலுக்கு வருகிறேன் என்றும் ரஜினி வெளிப்படையாகவே கூறினார். இதன் காரணமாகவே மு.க. ஸ்டாலினும் எடப்பாடியும் எங்களையெல்லாம் பார்த்தால் தலைவராக தெரியவில்லையா, அந்த வெற்றிடத்தை நாங்கள் எப்போதோ நிரப்பிவிட்டோம் என்று எதிர்கருத்து வெளியிட்டார்கள். என்றாலும் அதையடுத்து அரசியல் கட்சி தொடங்காமலேயே பின்வாங்கிவிட்டார் ரஜினி. இதற்கு காரணம், கட்சி ஆரம்பித்த முதல் தேர்தலையே எம்ஜிஆர் பாணியில் வெற்றி பெற வேண்டும் என்று ரஜினி திட்டமிட்டார். ஆனால் அதற்கான சாத்தியங்கள் அப்போது இல்லை. அதன் காரணமாகவே நான் எதிர்பார்த்த மக்கள் அலை இன்னும் உருவாகவில்லை என்று ரசிகர்கள் முன்பு பேசியவர், அரசியல் களத்தில் இறங்கினால் தோல்வி அடைந்து விடுவோம் என்பதை புரிந்து கொண்டு கொரோனா தொற்றை முன்வைத்து தனக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொல்லி அரசியலை விட்டே வெளியேறிவிட்டார். இந்த நிலையில்தான் ரஜினி, கமல் இருவரின் அரசியல் தோல்விக்கு பிறகு நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கியிருக்கிறார். இந்த நேரத்தில் ரஜினிகாந்தின் அண்ணனான சத்யநாராயணன் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி தமிழக வெற்றி கழகத்தை கடும் கோபத்துக்கு உள்ளாக்கியிருக்கிறது. அதாவது, விஜய் அரசியலில் வெற்றி பெறுவது ரொம்ப கஷ்டம் என்று ஒரு கருத்து வெளியிட்டுள்ளார் சத்யநாராயணன். அதையடுத்து விஜய் தரப்பில் இன்று வெளியாகியுள்ள ஒரு செய்தியில், எங்களது தளபதி விஜய் ஒன்றும் ரஜினிகாந்த் அல்ல, கட்சி தொடங்குவதாக சொல்லிவிட்டு பயந்து ஓடி ஒளிவதற்கு. எங்கள் தளபதி விஜய் சொன்னபடிதான் அரசியலில் வெற்றி பெற்று காட்டுவார். அதுவும் ரஜினிகாந்தை போன்று அரசியல் கட்சி தொடங்கிவிட்டு கட்சியின் தலைவராக மட்டுமே இருந்தபடி தொடர்ந்து சினிமாவில் நடிப்பேன் என்று விஜய் கூறவில்லை. ஜனநாயகன் படத்தோடு சினிமாவுக்கு முழுக்கு போட்டுவிட்டு முழுநேர அரசியலில் ஈடுபட போகிறார். அதனால் அவரை பொறுத்தவரை 2இல் 1 பார்த்துவிட வேண்டும் என்ற முடிவில் இருக்கிறார். அப்படிப்பட்ட விஜயை பற்றி ரஜினி தரப்பு தேவையில்லாத கருத்துக்களை சொல்லக்கூடாது. அவர் அரசியலில் தோற்று போவதற்கு ஒன்றும் ரஜினி அல்ல என்று கூறியிருப்பதோடு, இந்த கருத்தினை ரஜினி சொல்லாமல் அவரது அண்ணன் சத்யநாராயணன் சொல்லி இருக்க மாட்டார். ரஜினியின் கருத்தை தான் அவர் எதிரொலித்துள்ளார். தான் அரசியலில் வெற்றி பெற முடியவில்லை என்பதால் விஜயும் வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்று ரஜினி நினைக்கிறார். அதோடு கமலஹாசன் ரசிகர்களை நம்பி அரசியலில் வெற்றி பெற முடியாது என்று கூறியிருந்தார். இப்படி ரஜினி, கமல் 2 பேருமே விஜய் அரசியலில் வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்று நினைக்கிறார்கள். தாங்கள் வெற்றி பெற முடியாத அரசியலில் விஜய் வெற்றி பெற்றுவிட்டால் தங்களை விட அவர் பெரிய நடிகராகவும் தலைவராகவும் கருதப்படுவார். எம்ஜிஆரை போலவே சாதித்து விட்டார் என்று சொல்வார்கள். அப்படி ஒரு நிலை ஏற்பட்டுவிடக் கூடாது என்றுதான் அவர்கள் நினைக்கிறார்கள். அதைத்தான் ரஜினியின் அண்ணன் சத்யநாராயணாவின் இந்த பேச்சு வெளிப்படுத்துகிறது. ஆனால் இவர்களெல்லாம் வயிறெறிஞ்சு போகும் அளவுக்கு எங்கள் தலைவர் விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவார். தமிழக அரசியல் களத்தில் அவர் செய்ய போகும் சாதனைகளை ரஜினி, கமல் 2 பேருமே பார்க்கத்தான் போகிறார்கள் என்று தமிழக வெற்றி கழகத்தினர் ஒரு பரபரப்பு செய்தி வெளியிட்டுள்ளார்கள். ஊழல் நீதிபதி யஸ்வந்த் வர்மாவுக்கு எதிராக 200 எம்பிக்கள் கையெழுத்து கடிதம். டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்த யஸ்வந்த் வர்மாவின் வீட்டில் கணக்கில் காட்டப்படாத கட்டுக்கட்டாக பண மூட்டைகள் எடுக்கப்பட்ட நிலையில் அவரை நீதிபதி பதவியில் இருந்து ராஜினாமா செய்யுமாறு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உத்தரவு போட்டார். ஆனால் அதற்கு அவர் மறுத்துவிட்ட நிலையில் அவரிடத்தில் விசாரணை நடத்தப்பட்டு அது குறித்த அறிக்கையை ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி அனுப்பி வைத்திருந்தார். அதையடுத்து ஒரு நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றால் மக்களவையில் 100 எம்பிக்களும் ராஜ்யசபாவில் 50 எம்பிக்களும் கையெழுத்து போட வேண்டும் என்ற நடைமுறை இருப்பதால் அதன்படி நீதிபதி யஸ்வந்த் வர்மாவை நீக்குவதற்கு மத்திய அரசு தயாரானது. இந்த நிலையில் இன்று குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கப்பட்டதை அடுத்து நீதிபதி யஸ்வந்த் வர்மாவை பதவி நீக்கம் செய்வதற்காக 100 மக்களவை எம்பிக்களும் 50 ராஜ்யசபா எம்பிக்களும் கையெழுத்திட்டு கடிதம் கொடுத்துள்ளார்கள். இப்படி இந்த விவகாரத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒருமித்த கருத்துடன் கையெழுத்து போட்டு கொடுத்திருப்பதால் அந்த எம்பிக்களுக்கு மத்திய அரசு நன்றி தெரிவித்திருக்கிறது. இதனால் ஊழல் நீதிபதி யஸ்வந்த் வர்மா விரைவிலேயே பதவி நீக்கம் செய்யப்படுவார் என்பது உறுதியாகியிருக்கிறது.